அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே உள்ள பையனூர் விநாயகா மிஷன் பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. கடந்த 24ஆம் தேதி பல்வேறு மாநிலத்திலிருந்து மாணவ மாணவிகள் கம்பம் விளையாட்டு போட்டி, மல்ல கம்பம் விளையாட்டு போட்டியானது கேலோ இந்தியா நிறுவனம் சார்பில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் பல்வேறு மாணவ மாணவிகள் பங்கேற்றிருந்தாலும் அந்த விநாயகா மிஷன் பல்கலைக்கழகம் சார்பில் மாணவ மாணவிகள் பங்கேற்றார்கள். அதில் முதல் சுற்று மற்றும் 2வது சுற்றிலேயே அவர்கள் தோல்வியடைந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. இன்று பரிசு அளிக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அங்கு பங்கேற்று பரிசு பெறுவதற்காக காத்திருந்தனர். அப்பொழுது அந்த விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தில் வெற்றி பெற்றதாகவும் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வட மாநிலத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இவர்கள் 2 சுற்றுகளிலேயே தோல்வி அடைந்து விட்டார்கள். இதில் குளறுபடி நடந்திருப்பதாகவும் வெற்றி பெற்றதாக கூறி இந்த பல்கலைக்கழகம் முறைகேடில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்து கோஷமிட்டிருக்கிறார்கள். அதனை அடுத்து அங்கு இருக்கக்கூடிய பவுன்சர்கள் மூலம் அவர்களை வெளியேற்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்டிக்கும் வகையில் அங்கு கோஷமிட்டு அந்த விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டு வருகிறார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. இருப்பினும் உடனடியாக விளையாட்டுத்துறை மற்றும் தமிழக அரசு தலையிட்டு இந்த விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பரிசுகள் பெறாமல் வடமாநிலத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் அண்மை செய்தி. சென்னை அல்லது சென்னை அருகே அடுத்த வாரம்